இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 NCERTயில் சாப்டர் 2 அதான் வந்து பார்க்க போகிறோம். ஜாகிரஃபி, லேண்ட், சாயில், வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷன் அண்டு வைல்டு லைஃப் ரிசோர்ஸ், இந்த லெசனை தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி வந்து அமெரிக்காவில் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுறாங்க. இன்னொரு ஃபேமிலி வந்து நியூசிலாண்டில் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஃபேமிலி வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த டன்சானியாங்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜில் வந்து இருக்கிறாங்க. இதில் மம்பா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தேவையான தண்ணியை வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து நடந்து போய் தான் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அந்த பொண்ணோட பிரதருக்கும் வந்து அந்த கோட் வந்து வளர்ப்பாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலி வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு ராக்கி லேண்டு, அதில் தான் வந்து ஒரு சின்ன குடிசையில் தான் வந்து அவங்க ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க. இப்போ மம்பாஸ் ஃபாதர் வந்து அவங்களோட இது என்னன்னாக்கா அக்ரிகல்ச்சர் தான். அவர் வந்து ஒரு ஃபார்மர். ஸோ அக்ரிகல்ச்சர் தானே இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மேஸ், பீன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து க்ரோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இந்த இன்கம் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களோட ஃபேமிலி அந்த என்டையர் அந்த ஹோல் இயரை வந்து ரன் பண்ணுறதுக்கு இந்த இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து பத்தாது. இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னன்னாக்கா, நியூசிலாண்டில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுறாங்க. இதில் வந்து பீட்டர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த கேட்டில் தான் வந்து அந்த ஷீப்பை தான் வந்து ரியர் பண்ணிகிட்ருப்பாங்க நியூசிலாண்டில். அவங்க ஃபேமிலி வந்து அந்த உல் ப்ராசஸிங் ஃபேக்ட்ரியில் தான் வந்து அவங்க அந்த ஃபேக்ட்ரியை தான் வச்சு அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பீட்டருங்கிற பையன் வந்து ஒன்ஸ் ஸ்கூலில் இருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா அந்த பையன் வந்து அவங்களோட மாமாவோட சேர்ந்து அந்த ஷீப்பை வந்து டேக் கேர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்துட்ருக்குறான். இந்த இவங்க வந்து எந்த இதில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு கிராஸி பிளெயின் அந்த இடத்துல தான் வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த நிறையா வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் வந்து வச்சுருக்குறாங்க. அதில் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து சயின்டிஃபிக் அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இந்த லெசனில் வந்து இந்த மம்பா, இந்த பீட்டர் வந்து ஒரு டூ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், அதாவது மம்பாங்கிறவங்க வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிறாங்க. பீட்டருங்கிற பையன் வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து எங்கே இருக்கிறாங்கனாக்கா நியூசிலாண்டில் இருக்கிறாங்க. இவங்களோட அந்த வெவ்வேறு அதாவது அவங்களோட இது மோரோவர் வந்து சேம் தான். 2 பேருமே வந்து அந்த கேட்டில் ரியரிங் அக்ரிகல்ச்சர் தான். பட் அந்த எதில் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னாக்கா, அந்த குவாலிட்டி ஆஃப் லேண்டு, சாயில், நேச்சுரல் வெஜிடேஷன், அனிமல்ஸ், அந்த அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் இதெல்லாம் தான் வந்து வேறுபடுது. ஸோ இது வந்து என்னன்னாக்கா, ஒரு பிளேஸ்லேருந்து இந்த அவைலபிள் நம்ம சொன்ன அந்த ரிசோர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வந்து டிஃபர் ஆகுது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லேண்டை பற்றி பார்க்கலாம். லேண்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நேச்சுரல் ரிசோர்ஸ். இது வந்து 30% ஆஃப் எர்த் சர்ஃபேஸில் 30% வந்து லேண்டு தான் வந்து கவர் ஆகிருக்குது. இந்த 30%ல் வந்து இந்த 30% அந்த பார்ட்ஸில் வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து ஹேபிட்டபிளான்னு கேட்டால் அது வந்து கிடையாது. ஒன்லி ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் வந்து ஹேபிட்டபிள். இதில் வந்து பாப்புலேஷன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, ஒரு அன்ஈவனாக தான் வந்து இருப்பாங்க. அந்த லேண்ட் வந்து எப்படி இருக்குது, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்தது வந்து இது வந்து டிஃபர் ஆகும். ஒரு இடத்துல வந்து நிறையா பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த லேண்ட் வந்து நல்லாயிருக்கும், அந்த கிளைமேட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து அங்கே நிறையா இருப்பாங்க. இன்னும் சில லேண்டில் வந்து அது வந்து கொஞ்சம் அந்த ஸ்டீப் ஸ்லோப்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து கம்மியாக இருப்பாங்க. அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அங்கே வந்து கம்மியாக இருப்பாங்க. அதனால வந்து அந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஒரு அன்ஈவனாக தான் வந்து இருக்கும். ஓகே, இப்போ லேண்ட் டிஃப்ரென்சியேஷன் எப்படிலாம் வந்து அந்த லேண்ட் இருக்குது அப்படின்னாக்கா, ரக்டு டோப்போகிராஃபி. டோப்போகிராஃபி அப்படின்னாக்கா, ஒரு லேண்டு வந்து இருக்குதுனாக்கா அது வந்து மேடு பள்ளமாக வந்து இருக்குது. ஈவன் டோப்போகிராஃபி வந்து இந்த டோப்போகிராஃபி வந்து எப்படின்னாக்கா, அக்ரிகல்ச்சரோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோ வந்து அந்தளவு வந்து செய்ய முடியாது. இந்த ரக்டு டோப்போகிராஃபியில் வந்து
அந்த அளவுக்கு வந்து அக்ரிகல்ச்சரோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணுறதோ வந்து இது பண்ண முடியாது. இங்கே வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து செட்டில் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீப் ஸ்லோப் மவுண்டெயின். இதுவும் வந்து எப்படின்னாக்கா சேம் அந்த ரக்டு டோப்போகிராஃபி மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த ஸ்டீப் ஸ்லோப் மவுண்டெயினுமே. நெக்ஸ்ட்டு லோ லையிங் ஏரியாஸ். இங்கே வந்து இந்த பெரிய பெரிய லேக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை வந்து பில்ட் பண்ணி அங்கே வந்து பாப்புலேஷன் வந்து அங்கே வந்து பீப்புள் வந்து தங்குவாங்க. பட் இங்கே வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா ஏற்கனவே இருந்த அந்த லேக்ஸை தானே அவங்க வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த ஹவுசஸ்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னாக்கா வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். வாட்டர் லாகிங் ப்ராப்ளம்னா அங்கே வந்து அதிகமாக வந்து தண்ணி வந்து நிறையா தண்ணி வந்து கெட்டிடும். இப்போ மழை அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு டெசர்ட் ஏரியா. இங்கே வந்து என்னன்னாக்கா டெம்பரேச்சர் ரொம்பவே வந்து ஹையாக இருக்கும். சாண்டு தான் இருக்கும், சாயில் வந்து இருக்காது இங்கே இந்த டெசர்ட் ஏரியாவில். நெக்ஸ்ட்டு திக் ஃபாரஸ்டட் ஏரியா. இங்கே வந்து பிளான்ஸ் வந்து நல்லாவே வந்து க்ரோத் ஆகும். திக்காக அதாவது அடர்ந்து வந்து பிளான்ஸ் எல்லாமே வந்து வளரும். இது வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து நிறைய அடர்ந்து இருக்கிறதுனால அந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த பேசிக் நீட்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து அந்த பாப்புலேஷனுங்கிறது வந்து ஒரு ஸ்பாஸாக தான் வந்து இருக்கும். இந்த இடங்கள்ல எல்லாமே அந்த மேலே சொன்னோம்ல இந்த இடங்கள், அதாவது வாட்டர் லாகிங், டெசர்ட் ஏரியாஸ், லோ லையிங் ஏரியாஸ், ஸ்டீப் ஸ்லோப்ஸ், ரக்டு டோப்போகிராஃபி, திக் ஃபாரஸ்ட் ஏரியா, இங்கெல்லாம் வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஸ்பேர்ஸாக தான் வந்து இருப்பாங்க. இங்கே வந்து வசிக்கிறாங்க. இந்த இடங்கள் எல்லாமே வந்து ஒரு டென்ஸ் பாப்புலேட்டட் ஏரியாஸ் தான். வேர்ல்டு ஃபுல்லாகவே இதெல்லாமே வந்து ஒரு டென்ஸ் பாப்புலேட்டட் ஏரியாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லேண்ட் யூஸ். லேண்ட் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, மைனிங், பில்டிங் ஹவுசஸ், ரோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து லேண்ட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் வந்து எந்த லேண்டில் வந்து சூட்டபிள் வந்து ஆகும் அப்படின்னாக்கா பிளெயின்ஸ், இந்த ரிவர் சைட்ஸ்லலாம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு சூழல் வந்து இருக்கும். இப்போ ரிவர் வேலி சைடில் வந்து அலுவியல் சாயில் வந்து இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் பிளாட்டிவ் வந்து நமக்கு வந்து அந்த சாயிலை வந்து எரோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த ரிவர் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த சாயிலை வந்து எரோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த ரிவர் வேலி சைட்ஸு, பிளெயின்ஸு, இந்த ரீஜனில் தான் வந்து மக்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வாழ்வாங்க. அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்டு சொல்கிறேன். எந்த இடங்கள்லாம் வந்து டென்ஸ் பாப்புலேஷனாக இருப்பாங்க அப்படின்னாக்கா நேல் ரிவர், கேன்சஸ் வேலி, அப்புறம் டெல்டா ஏரியாஸ் லைக் டாஞ்சூர், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து டென்ஸ் பாப்புலேஷனாக வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற ஒரு லேண்டாக வந்து இருக்கும். அதனால வந்து அந்த ஃபுட் சோர்ஸ் வந்து அந்த பீப்புளுக்கு வந்து ஈஸியாக அவங்க வந்து அவங்களோட டிமாண்டை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பீப்புள் வந்து எங்கே வந்து அதிகமாக வசிக்கிறாங்க, எங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க அப்படின்னாக்கா அந்த பிளெயின்ஸ் அண்டு ரிவர் வேலிஸ் தான் வந்து செட்டில் ஆகுறாங்க. ஓகே, இப்போ நம்ம லேண்ட் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறோம்னாக்கா ஆல்ரெடி நம்ம சொன்னதான் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, மைனிங், பில்டிங் ஹவுசஸ், ரோட்ஸு, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து பில்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து லேண்ட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இதில் வந்து நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஃபிசிக்கல் ஃபேக்டர், ஹியூமன் ஃபேக்டர், பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபேக்டரை பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஃபேக்டரில் வந்து என்னென்னாக்கா டோப்போகிராஃபி, சாயில் வந்து இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ அக்ரிகல்ச்சர் ஈல்டும் வந்து அங்கே தான் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ அந்த டோப்போகிராஃபி வந்து நல்லா வந்து இருக்கணும். இப்போ கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான கிளைமேட் இருந்தால் மட்டும்தான் அங்கே தான் வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக வந்து செட்டில் ஆவாங்க. அங்கே தான் வந்து அக்ரிகல்ச்சரும் வந்து நல்லா நடக்கும். அக்ரிகல்ச்சர் நல்லா நடந்தால் தான் அந்த ஈல்டு வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ அங்கே வந்து நல்லா வந்து அந்த மினரல்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து கிடைக்குதோ அங்கே வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. மைனிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சொன்ன எல்லா விஷயங்களும்
எல்லா விஷயங்களுமே தான். அதாவது அக்ரிகல்ச்சரு, அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி பில்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னாக்கா இது எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னாக்க அந்த டோப்போகிராஃபி வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, கிளைமேட் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே ஒரு வாட்டருங்கிறது ஒரு எசென்ஷியலான ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு சின்ன இடத்துலையே வந்து நிறைய பீப்புள் வந்து அங்கே வந்து அடாப்ட் பண்ணி அங்கே வந்து வாழ்வாங்க. இந்த அடாப்டேஷனுக்கு வந்து எந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த டெக்னாலஜியை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னாக்கா இந்த மல்டி ஸ்டோரி ஹவுசஸை வந்து பில்ட் பண்ணுவாங்கல்ல, இதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து அவங்களால அந்த பில்டிங்கை வந்து அவங்களால கட்டி முடிக்க முடியும். இதுதான் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. அப்போ வந்து அங்கே வந்து அந்த பீப்புள் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த சாயில் சோர்ஸ் வந்து எங்கே வந்து அதிகமாக இருக்குதோ அங்கே தான் வந்து அந்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் பேங்க்ஸ், அதாவது ரிவர் வந்து எங்கெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகுதோ அது பக்கத்தில் தான் வந்து அந்த செட்டில்மெண்ட்ஸ் அந்த பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போ ப்ரெசன்ட் டேஸில் வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த ரிவர் பக்கத்தில் இல்லைனாலும் கூட ரிவர் சைடில் இருந்து அதாவது கொஞ்சம் தூரமாக அந்த பீப்புள் வந்து செட்டில் ஆனால் கூட அந்த அலுவியல் சாயில் வந்து அவங்க வந்து அந்த வெஹிக்கல்ஸ் மூலியமாக, அதான் அந்த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சொல்கிறேன், அந்த வெஹிக்கல்ஸ் மூலியமாக வந்து அந்த லேண்டை வந்து அந்த அலுவியல் சாயில் இங்கே எடுத்துகிட்டு வந்து அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஃபில் பண்ணி இங்கே வந்து அவங்க வந்து ஒரு கல்டிவேஷன் என்ன இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு கல்டிவேஷனை வந்து அவங்களால பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் வந்து குறிக்குது. அதாவது அந்த ரிவர் சைடில் அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு குவான்டிட்டி கிராப்ஸ் வந்து கிடைக்குதோ அதே மாதிரி அந்த குவான்டிட்டி கிராப்ஸ் வந்து இங்கேயும் உங்களால் வந்து ஈல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹியூமன் ஃபேக்டருக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த ஒரு பெட்டர் டெக்னாலஜி இருக்கிறதுனால இது இவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால இங்கேயே அவங்க வந்து அவங்களால பாப்புலேஷன் வந்து செட்டில் ஆகிறாங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப். பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப்பில் வந்து ரெண்டு இது வந்து இதாகுது. என்ன அப்படின்னாக்கா ப்ரைவேட் லேண்ட், கம்யூனிட்டி லேண்டு. ப்ரைவேட் லேண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட அந்த ஒரு லேண்டு. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் அவங்களோட லேண்டில் வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து ப்ரைவேட் லேண்டு. பட் கம்யூனிட்டி லேண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு யூசேஜுக்கான ஒரு லேண்டு. இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபுடர் என்ன அப்படின்னாக்கா ஒரு வில்லேஜில் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இதில் வந்து அவங்களோட ப்ரைம் மோஸ்ட் ஆக்குபேஷன் என்ன அப்படின்னாக்கா கேட்டில் ஃபார்மிங் அப்படின்னாக்கா அங்கே வந்து அந்த ஃபுடர் வந்து இருக்கணும். ஸோ இவங்க வந்து அந்த ஃபுடர்னா இப்போ இவங்க வந்து ஃபுடருக்காகவே வந்து அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஃபுட் கிராப்ஸ் இருக்கும்ல, கேட்டில் ஃபார்மிங்னா அங்கேயே வந்து அந்த அனிமல்ஸை வந்து அவங்க வந்து கிரேஸ் பண்ண விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு வந்து ஃபுட் கிராப்ஸ் எப்படி வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த நியர்பையில் அந்த கவர்மெண்ட்டோட அந்த எம்டி லேண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து அந்த கம்யூனிட்டி லேண்டில் வந்து அந்த லேண்டை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட்டோட அந்த எம்டி லேண்டை வந்து கம்யூனிட்டி லேண்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து அந்த ஃபுடர் கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அவங்க அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ண கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையான அந்த கிராப்ஸும் வந்து ஃபுட் கிராப்ஸும் வந்து கல்டிவேட் பண்ணி இது பண்ணிப்பாங்க. இந்த கம்யூனிட்டி லேண்டில் வந்து இந்த மெடிக்கல் ஷாப்ஸோ பஸ் ஸ்டாப்போ இதெல்லாம் வந்து அவங்க வந்து பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சோஷியல் ஃபாரஸ்ட்ரியை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஃப்ரூட்ஸு, நட்ஸு, மெடிக்கல் ஹெர்ப்ஸு இதெல்லாமே வந்து அந்த கம்யூனிட்டி லேண்டில் வந்து அவங்களால கல்டிவேட் பண்ண முடியும். இது வந்து காமன் யூஸுக்கு தான் சொல்கிறேன். இந்த கம்யூனிட்டி லேண்டு வந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கிடையாது, இது வந்து ஒரு காமன் பர்பஸ்க்கு தான் வந்து இந்த கம்யூனிட்டி லேண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கம்யூனிட்டி லேண்டை வந்து இன்னொரு இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு த சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ். பீப்புளோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. டே பை டே வந்து என்னென்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த டிமாண்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் வந்து இருக்குது. ஸோ டெக்னாலஜி வர வர அந்த பீப்புளோட டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா பாப்புலேஷன் வந்து அதிகமாகுது. பட் அந்த லேண்ட் ரிசோர்ஸுங்கிறது சேம் தான். அந்த 30% லேண்ட் அப்படின்னாக்கா அந்த லேண்ட் ரிசோர்ஸ் வந்து சேம் தான்.
இது மட்டும் இல்லாமல் அந்த லேண்டோட குவாலிட்டியும் வந்து ஒரு இடத்துக்கு இடம் வந்து ரொம்பவே வந்து மாறுபட்டு தான் இருக்கும். அதோட ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், ஜுவாலஜிக்கல் ஃபேக்டர்ஸாக இருக்கும், அந்த லேண்ட் பேட்டர்னாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னன்னாக்கா அந்த லேண்டோட குவாலிட்டியை வச்சு அது வந்து பிளேஸ் டு பிளேஸ் வந்து ரொம்பவே வந்து டிஃபராக தான் வந்து இருக்கும். இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பீப்புள் வந்து நிறையா என்க்ரோச்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது என்க்ரோச்னா என்னன்னாக்கா இல்லீகலாக ஆக்குப்பே பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த பர்டிகுலர் என்க்ரோச்மெண்ட் வந்து எங்கே வந்து நடக்கணும்னா இந்த கம்யூனிட்டி லேண்டில் தான் வந்து நிறையா நடக்கும். அந்த காமன் லேண்ட் இருக்குல்ல, அந்த எம்டி லேண்டு அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளது, இதில் வந்து பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கனாக்கா ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி, அதாவது அவங்க வந்து இல்லீகலாக வந்து அந்த லேண்டை வந்து என்க்ரோச் பண்ணிடுவாங்க. அதாவது அர்பன் ஏரியாஸில் வந்து எந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட் நடக்கும் அப்படின்னாக்கா கமர்ஷியலாக வந்து ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. இப்போ ரூரல் ஏரியாஸில் வந்து என்ன மாதிரி ஒரு என்க்ரோச்மெண்ட் நடக்கும் அப்படின்னாக்கா அக்ரிகல்ச்சரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அதுக்கு பக்கத்தில் தான் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட லேண்ட், அந்த எம்டி லேண்டும் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ ஃபார்மர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட லேண்ட் அந்த இண்டிவிஜுவல் லேண்ட்லேயும் கல்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் லேண்ட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிலே வந்து கல்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கிராப்ஸோட ஈல்டு வந்து அதிகமாக வந்து இந்த என்க்ரோச்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும். இப்போ ப்ரெசன்ட் டேஸில் வந்து இந்த லேண்ட் யூஸ் பேட்டர்னில் வந்து நிறையா வந்து சேஞ்சஸை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னாக்கா நம்மளோட கல்ச்சுரல் சேஞ்சு, அந்த சொசைட்டியில் வந்து அந்த கல்ச்சுரல் சேஞ்ச் வந்து இருக்கிறதுனால இந்த லேண்ட் யூஸ் பேட்டர்னில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வருது. இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு வீடு கட்டினாங்க அப்படின்னாக்கா எப்படி கட்டுவாங்க அப்படின்னாக்கா அந்த வீடு கட்டிட்டு அதுக்கு கொஞ்சம் வந்து அந்த இடத்த விட்டுட்டு அதுலேருந்து அவங்க வந்து அந்த அவங்களுக்கு தேவையான அந்த ஃபுட்டு இதை வந்து அது அவங்க அந்த இடத்துலேருந்தே அவங்களுக்கு தேவையான அந்த வெஜிடபிள்ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. பட் இப்போ நவ்ய டேஸில் வந்து ஹவுஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்கனாக்கா அந்த அவங்களுக்கு அந்த கிடைக்கிற அந்த எல்லா லேண்ட்லேயுமே வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஹவுஸே வந்து பில்ட் பண்ணிடுறாங்க. நிறையா வந்து இந்த ஓன் கல்டிவேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுது. வெளியே இருந்து தான் இந்த வெஜிடபிள்ஸ் வாங்குகிற ஒரு நிலமை வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த லேண்ட் டிகிரேடேஷன் வந்து ஆகுது. லேண்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்ம நிறைய வந்து ஈல் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அப்போ வந்து ஒரே இடத்துலையே நம்ம வந்து ஈல் பண்ணி நம்ம எடுக்கிறதுனால அந்த லேண்டோட அந்த ஃபெர்டிலிட்டி வந்து கம்மியாகுது. இதுதான் வந்து லேண்ட் டிகிரேடேஷன். நெக்ஸ்ட்டு லேண்ட் ஸ்லைடு வந்து என்னன்னாக்கா இதான் வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து என்னக்கா அந்த சாயில் எரோஷன் வந்து நம்ம வந்து சாயிலை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலனாக்கா சாயில் எரோஷன் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெசர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னாக்கா லேண்டை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னாக்கா டெசர்டிஃபிகேஷனாக என்னன்னாக்கா அது ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிரும். அந்த லேண்டே வந்து ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண முடியாமல் வந்து அது வந்து அழிஞ்சிரும். இப்போ இந்த லேண்ட் ஸ்லைடு, இந்த சாயில் எரோஷன்லாம் வந்து எதனால் நடக்குது அப்படின்னாக்கா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, இதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சாயில் எரோஷன்லாம் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு மேஜர் ரீசனாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இம்பார்ட்டண்ட்டான இந்த லேண்டை வந்து நம்ம வந்து கன்சர்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்ன மெத்தட்ஸுங்கிறத பார்க்கலாம். கன்சர்வேஷன் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸ். இப்போ வந்து லேண்டை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா ஓகே, இப்போ க்ரோயிங் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களோட ஃபுட் டிமாண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ஃபாரஸ்ட் கவர் எல்லாத்தையும் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அதை வந்து கல்டிவேட்டபிள் லேண்டாக வந்து மாற்றுறோம். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஃபாரஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. இதனால் என்னன்னாக்கா நம்ம அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து பாதிக்குது. நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்ம இழக்கிற நிலையில் வந்து இருந்துகிட்ருக்குறோம். அதனால நம்ம என்ன அப்படின்னாக்கா அந்த டீக்ரேடேஷனை வந்து குறைக்கணும். இதில் வந்து இப்போ வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ், அந்த லேண்ட் ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஏஃபாரஸ்டேஷன்னா என்னன்னாக்கா பிளான்ஸ் வந்து நிறையா ட்ரீஸை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும். லேண்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த விஷயம்தான் வந்து ஏஃபாரஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு லேண்ட் ரீக்ளாமேஷன், அப்புறம் ரெகுலேட்டட் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட் அண்டு ஃபெர்டிலைசர். ஓகே, இப்போ ஏஃபாரஸ்டேஷன்னா என்னென்னு பார்த்தாச்சு. பிளான்ட் மோர் ட்ரீஸ். ஓகே, இப்போ பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதோட பர்சன்டேஜை வந்து நம்ம கரெக்டாக நம்ம பார்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா அது வந்து சாயிலை வந்து ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரொம்ப பேட் கண்டிஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசரை நம்ம வந்து ப்ராப்பர் யூசேஜில் அந்த ப்ராப்பர் ரேஷியோவில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும்.
ஸோ அப்போ தான் வந்து ப்ராப்பர் ரேஷியோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து லேண்டை வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓவர் கிராசிங். அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, இதில் வந்து அந்த கேட்டில் தானே, கேட்டில் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம கிரேஸ் பண்ண விடக்கூடாது, அதுக்கு ஃபீட் எடுக்கக்கூடாது. என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து சாயிலோட டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் அதோட சிஎன் ரேஷியோ அதை பற்றி பார்க்கலாம். சாயிலோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து சாண்டு, சில்ட்டு, கிளே, இதெல்லாம் நம்ம வந்து 6th 7th வந்து படிச்சிருப்போம். ஓகே, இதை நான் வந்து ரீகால் பண்ணுறேன். என்னன்னாக்கா, சாயில் வந்து அந்த சாண்ட் வந்து எப்படி இருக்கும்னாக்கா லார்ஜ் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். சில்ட் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் ஒரு லிட்டில் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். கிளே வந்து அதை விட மோர் லிட்டில் பார்ட்டிகலாக இருக்கும். ஸோ இந்த சாண்டையும் சில்ட்டையும் வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த கிளே வந்து யூஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த சாண்டு, சில்ட், கிளே இது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாகவே வந்து அக்ரிகேட்ஸ் ஆகி தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த சாயில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. இந்த இதை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு, அதாவது இந்த சாண்டு, சில்ட்டு, கிளே இது எல்லாத்தையும் அந்த அக்ரிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒன்று சேர்க்கறதுக்கு வந்து அந்த ஹியூமஸ், அந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து தேவைப்படும். ஹியூமஸ்னால் என்னென்னாக்கா, அந்த சாயில் இருக்கிற அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து டீகம்போஸ் ஆகும்ல, அதுதான் வந்து ஹியூமஸ். இந்த ஹியூமஸும் இந்த ஆர்கானிக் மேட்டரும் தான் வந்து இந்த சாண்டு, சில்ட்டு, இந்த கிளேவை வந்து கம்பைன் பண்ணும். ஓகே, இப்போ இதை பார்த்தாச்சா. ஒரு சாயிலோட டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு சிஎன் ரேஷியோ அப்படின்னாக்கா என்னென்னாக்கா, இப்போ பிளான்ட்ஸை பொறுத்தவரையும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். சிஎன் அப்படின்னாக்கா கார்பன் டு நைட்ரோஜன், இது வந்து 30% தான் வந்து அந்த கார்பன் கண்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த சாயிலில் இருக்கிற அந்த கார்பன் ரேஷியோ வந்து அந்த சாயில் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து யூஸ் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த சாயிலில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அது வந்து வளர்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு இந்த நைட்ரோஜன் வந்து யூஸாக இருக்கும். நைட்ரோஜன் வந்து அந்த புரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது வந்து டீகம்போசிஷனுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். இதுதான் வந்து அந்த சிஎன் ரேஷியோ. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன சொன்னோம், அந்த சாயிலோட டெக்ஸ்சர் வந்து இப்படி இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த சிஎன் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு லேண்ட் இருக்குன்னே வச்சுப்போமே. இது வந்து நம்ம அதிகப்படியாக வந்து அந்த மேய்ச்சல், அந்த கேட்டிலுக்கு வந்து நம்ம ஃபீடு, இந்த வெஜிடேட்டிவ் கவர்ஸில் வந்து கேட்டிலுக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த சாயிலுக்கு வர அந்த கார்பன் கண்டென்ட் வந்து கம்மியாகும். ஸோ சாயிலோட அந்த கார்பன் கண்டென்ட் வந்து கம்மியாச்சு அப்படின்னாக்கா அந்த சிஎன் ரேஷியோ, அந்த கார்பன் நைட்ரஜன் ரேஷியோவில் வந்து ஒரு சேஞ்சு நடக்கும். இதனால என்ன ஆகும், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மல்டிப்ளிகேஷன், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகணும்ல, ஸோ அது வந்து லோ ஆகும். நெக்ஸ்ட் ஹியூமன் ஃபார்மேஷன் வந்து ஹியூமஸோட ஃபார்மேஷன் வந்து லோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த சாயிலோட டெக்ஸ்சர் வந்து ப்ராப்பராக இருக்காது. விண்ட் எரோஷன், அப்புறம் ஓவர் கிராசிங்னால வந்து விண்ட் எரோஷன், அப்புறம் சாயில் எரோஷன் வந்து வர்றதுக்கு வந்து இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னாக்கா, அந்த லேண்ட் ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா எஃபாரஸ்ட்ரேஷன், லேண்ட் ரீக்ளைமேஷன், ரெகுலேட்டட் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசர் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஓவர் கிராசிங் வந்து பண்ணக்கூடாது. அந்த கேட்டில் வந்து ஓவராக வந்து ஒரே இடத்துல வந்து ஃபீட் பண்ண விடக்கூடாது. இந்த விஷயம்தான். ஓகே, இதோட வந்து அந்த லேண்ட் ரிசோர்ஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து சாயில். நம்ம வந்து லேண்ட் ரிசோர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாயிலை பற்றி பார்க்கலாம். சாயில்ங்கிறது தின் லேயர் ஆஃப் கிரானி சப்ஸ்டன்ஸ் கவரிங் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். சாயில் வந்து ஒரு தின் லேயர். ஓகேவா, இந்த சாயில் வந்து எதோட லிங்க் ஆகிருக்கும், லேண்டோட வந்து லிங்க் ஆகிருக்கும். சாயில் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மினரல்ஸ் அண்ட் வெதர்ட் ராக்ஸ். ஓகே, இப்போ வெதர் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ வெதரிங்னால் நமக்கு என்னென்னு தெரியணும்ல. இது வந்து என்னென்னாக்கா சர்ஃபேஸில் எக்ஸ்போஸ் அந்த ராக்ஸ் வந்து பிரேக்கப் ஆகும், அதுதான் வந்து வெதர்ட் ராக்ஸ். இது வந்து எதனாலலாம் நடக்கும் அப்படின்னாக்கா ஹாட் டெம்பரேச்சர், இல்லைனா கோல்டு டெம்பரேச்சர், இல்லைனா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸால் நடக்கும். இல்லை அப்படின்னாக்கா ஹியூமன் ஆக்டிவிட்டினால் இந்த வெதரிங் வந்து நடக்கும். இப்போ சாயில் வந்து நம்ம எப்போ வந்து ஃபெர்டைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஃபார் த கரெக்ட் மிக்சர் ஆஃப், அதாவது கரெக்ட் மிக்சர் ஆஃப் மினரல் அண்ட் ஆர்கானிக் மேட்டர், அதாவது ஒரு ரைட் ப்ரொபோர்ஷனில் வந்து மினரலும் ஆர்கானிக் மேட்டரும் இருந்தால் தான் அந்த சாயில் வந்து ஒரு ஃபெர்டிலிட்டியாக இருக்கும்.
ஃபெர்டிலிட்டினா என்னன்னாக்கா, அந்த சாயில் வந்து ஃபெர்டிலிட்டியாக இருந்தால் தான் வந்து அக்ரிகல்ச்சரை நம்ம வந்து ஈல்ட் பண்ண முடியும். ஃபார் அ ஹை அண்டு குவாலிட்டி வந்து அந்த அக்ரிகல்ச்சரோட ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சாயில்னால் என்னென்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன். சாயில் ஃபார்மேஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு பிளேஸ் டு பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நேச்சர் ஆஃப் பேரண்ட் ராக். இந்த பேரண்ட் ராக் வந்து இந்த பேரண்ட் ராக்கை வச்சு தான் வந்து அந்த சாயிலோட கலர் வந்து என்னென்னு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். அதேமாதிரி பேரண்ட் ராக்கை வச்சு தான் நம்ம அந்த சாயிலோட டெக்ஸ்சர் வந்து இருக்கும். டெக்ஸ்சர்னால் என்னென்னாக்கா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாண்டு, சில்ட்டு, கிளே இதை தான் வந்து நம்ம சாயிலோட டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாண்டு, சில்ட்டு இதுதான் வந்து இந்த சாண்ட் அண்டு சில்ட்டு தான் வந்து அந்த கிளே தான் வந்து இந்த சாண்ட் அண்டு சில்ட்டை வந்து கம்பைன் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பேரண்ட் ராக்கை வச்சு தான் வந்து அந்த டெக்ஸ்சரும் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த சாயிலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குல்ல, அயன், மெக்னீஷியம், மினரல் கண்டென்ட்டு, இதெல்லாம் வந்து பெர்மியபிலிட்டி. இதை வந்து டிசைட் பண்ணுறது எது அப்படின்னாக்கா இந்த சாயிலோட பேரண்ட் ராக் தான். ஓகே, நம்ம என்ன பேரண்ட் ராக்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த சாயில் ப்ரொஃபைலுக்கு வந்து அடியில் தான் வந்து இந்த பேரண்ட் ராக் வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து அந்த செமி வெதர்டு கண்டிஷன்ஸில் வந்து அந்த ராக் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து வெதர்டு கண்டிஷனில் வந்து இந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டாப்பில் தான் வந்து ஆர்கானிக் மெட்டீரியல், அந்த ஹியூமஸ், அந்த வெஜிடேஷன் இதெல்லாம் வந்து அந்த டாப் மோஸ்ட் சாயிலில் வந்து இருக்கும். ஸோ அந்த சாயில் ப்ரொஃபைலில் பாட்டமில் இருக்கிறது தான் வந்து பேரண்ட் ராக். அந்த ஃபிகர் 2.3 பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த சாயில் ப்ரொஃபைல் வந்து தெரியும். இப்போ அந்த ஃபிகர் 2.4 பாருங்கள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாயில் ஃபார்மேஷன். இதில் வந்து என்னென்னாக்கா, அந்த பேரண்ட் ராக் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரிலீஃப், ஆல்டிடியூட் அண்ட் ஸ்லோப்பு டிட்டர்மின் த சாயில் அக்யூமுலேஷன். இந்த ஹை ஆல்டிடியூட் ரீஜனில் வந்து சாயில் ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ ஸ்லோப் வந்து எண்ட் ஆகிற இடத்துல வந்து அந்த சாயில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஃப்ளோரா, ஃபானா அண்டு மைக்ரோ ஆர்கானிசம். ஃப்ளோரானா பிளான்ட்ஸு, ஃபானானா அனிமல்ஸு. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகி அந்த ஃபைனலாக வந்து அந்த ஹியூமஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஸோ ஹியூமன் ஃபார்மேஷனுக்கு வந்து எது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா, ஃப்ளோரா, ஃபானா அண்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இதுதான் வந்து அந்த ஒரு ஹியூமஸ்க்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைம். இந்த டைமை பொறுத்து தான் வந்து அந்த சாயிலோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளைமேட்டு. அந்த கிளைமேட்டு, டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் இது எல்லாமே வந்து அந்த ரேட் ஆஃப் வெதரிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது தான் வந்து இந்த டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் வந்து நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ ஹெவி ரெயின்ஃபாலில் வந்து அந்த வெதரிங் வந்து அதிகமாக நடக்கும். ஹியூமஸ் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து அந்த சாயில் கிரியேட் ஆகிற ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு டீக்ரேடேஷன் ஆஃப் சாயில் அண்ட் கன்சர்வேஷன் மெஷர்ஸ். சாயில் டீக்ரேடேஷனாக என்ன அப்படின்னாக்கா, சாயில் எரோஷன் அண்ட் டிப்ளிஷன்னால தான் வந்து இந்த சாயில் டீக்ரேடேஷன் வந்து நடக்கும். இதுதான் வந்து அந்த மேஜர் த்ரெட் டு த சாயில் ரிசோர்ஸ். இது வந்து போத் ஹியூமனாலேயும் நடக்கலாம் இந்த சாயில் எரோஷன், நேச்சுரல் ஃபேக்டர்ஸ்னாலேயும் வந்து இந்த சாயில் டீக்ரேடேஷன் வந்து நடக்கலாம். அந்த சாயில் டிக்ரேடேஷன் வந்து எதனாலலாம் நடக்குது அப்படின்னாக்கா, டீஃபாரஸ்ட்ரேஷன், ஓவர் கிராசிங், ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்டு பெஸ்டிசைட்ஸு, ரெயின் வாஷு, லேண்ட்ஸ்லைட்ஸு, ஃப்ளட்ஸு இதனால் வந்து அந்த சாயில் டிக்ரேடேஷன் வந்து நடக்கும். டீஃபாரஸ்ட்ரேஷன்னா என்னென்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த பிளான்ஸை வந்து நம்ம வந்து அழிக்கிறது, இதுதான் வந்து டீஃபாரஸ்ட்ரேஷன். இந்த டீஃபாரஸ்ட்ரேஷனுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னாக்கா, அது வந்து ஹியூமனால் தான் வந்து நடக்குது. அதாவது ஹியூமன் ஃபேக்டர் இந்த டீஃபாரஸ்ட்ரேஷன். ஓவர் கிராசிங் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதான், அந்த கேட்டிலுக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம அந்த அந்த பர்டிகுலர் லேண்டில் வந்து அதிகமாக நம்ம ஃபீட் பண்ணுறது தான் வந்து இந்த ஓவர் கிராசிங். இது வந்து பார்ஷியல் ஃபார் ஹியூமனாலேயும் இது வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நேச்சராகவுமே வந்து இது வந்து நடக்கும். ஸோ போத் இது வந்து. நெக்ஸ்ட்டு ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு பெஸ்டிசைடு. இதுக்கு காரணம் வந்து ஹியூமன் ஃபேக்டர் தான். இதனாலேயும் வந்து அந்த சாயில் டிக்ரேடேஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு ரெயின் வாஷு, அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்லைடு. ரெயின் வாஷ் வந்து எதனால் நடக்கும்னாக்கா, இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ். ஸோ இது வந்து அந்த ரெயின் வாஷுங்கிறது வந்து இந்த சாயில் டிக்ரேடேஷன் இதனால் வந்து நடக்கும். ஆனால் இது வந்து இது வந்து நேச்சுரல் ஃபேக்டர் தான். லேண்ட்ஸ்லைடு இது வந்து நிலச்சரிவு.
லேண்ட்ஸ்லைட்னா நிலச்சரிவா, இது வந்து போத் ஹியூமனுக்கும் இதில் பங்கு இருக்குது, நேச்சுரலுக்கும் இது வந்து பங்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ளட், இது வந்து நேச்சுரல் ஃபேக்டர் தான். இப்போ இந்த சாயில் டிக்ரேடேஷன் வந்து நம்ம வந்து போத் அந்த ஹியூமனாலேயும் வந்து அந்த சாயில் டிக்ரேடேஷன் வந்து நடக்குது, நேச்சுரல் ஃபேக்டர்ஸாலேயும் வந்து நடக்குது. பட் அந்த நேச்சர் வந்து அந்த சாயில் டிக்ரேடேஷன் வந்து அந்த சாயில் டிக்ரேடேஷன் ஆகுதுல, அது வந்து நேச்சரே வந்து சரி செஞ்சிடும். ஆனால் இந்த சாயில் வந்து இப்போ சாயில் டிக்ரேடேஷன் வந்து ஹியூமனால் நடக்குது அப்படின்னாக்கா, இது வந்து நேச்சரால் இதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம டீஃபாரஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து நம்ம ஹியூமனால் தான் நடக்குது. இது இப்போ நம்ம அந்த பிளான்ஸை வந்து அழிக்கிறது வந்து இது வந்து எப்படி அந்த நேச்சரால் காம்பன்சேட் பண்ண முடியும்? ஸோ இது வந்து நேச்சரால் காம்பன்சேட் பண்ண முடியாது. பட் நேச்சரால் ஆகிற இந்த லேண்ட்ஸ்லைடு, அதுக்கப்புறம் இந்த ரெயின் வாஷ், இதெல்லாம் வந்து நேச்சராலேயே வந்து அதை வந்து சரி செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஸோ அந்த ஹியூமன் ஃபேக்டரால் வந்து அந்த சாயில் டிக்ரேட் பண்ணுறத வந்து அந்த நேச்சரால் காம்பன்சேட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் சாயில் கன்சர்வேஷன் மெத்தட்ஸு. அந்த சாயிலை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முல்ச்சிங். இது வந்து என்னென்னாக்கா, ஒரு பர்டிகுலர் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம நிறைய பிளான்ஸை வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கிறோம். நடுவில் வந்து நிறையா வந்து கேப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வழியாக வந்து அந்த வாட்டர் மாலிகல்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த எவாப்ரேஷனை வந்து தடுக்கிறதுக்காக அந்த கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஆர்கானிக் மேட்ரை வந்து ஃபில் பண்ணணும். அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரா, அந்த வைக்கோல், அதுக்கப்புறம் அந்த பெரிய லீவ்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கோகனட் ட்ரீயில் உள்ள லீவ்ஸ், அதெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த ஆர்கானிக் மேட்டரை வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த சாயில் மாய்ஸ்சர் வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ எவாப்ரேஷன் வந்து இதில் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ சாயிலோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு மெத்தடு, இதனால் வந்து சாயில் வந்து கன்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து கான்டர் பேரியர்ஸ். ஸ்லோப்ஸில் வந்து இந்த சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ண கொண்டுட்டு வர்ற ஒரு இதுதான் வந்து கான்டோர் பேரியர்ஸு. இது வந்து அந்த ஸ்லோப் லேண்டோட எண்டில் வந்து பெரிய பெரிய பண்டை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நிலத்துக்கும் அந்த பார்டருக்கும் நடுவில் வந்து ஒரு ட்ரென்ச்சை வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த ரெயின் வாட்டர், அந்த இரிகேஷன் வாட்டர் வந்து அந்த ட்ரென்ச் வழியாக வந்து அந்த டிசைர்ட் பிளேஸ், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போய் அந்த வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெயின் வாஷ்னால் ஏற்படுற அந்த எரோடட் மெட்டீரியல் வந்து இந்த ட்ரென்ச்சில் போய் வந்து செட்டில் ஆயிரும். ஸோ இதனால் வந்து அந்த சாயில் எரோஷன் வந்து இந்த கான்டர் பேரியர்ஸால் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் ராக் டேம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா, இதுவும் வந்து அந்த கான்டர் பேண்ட் மாதிரி தான் அந்த ஸ்லோப் லேண்டில் வந்து இருக்கும். ராக் டேம் வந்து எங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு ரிவர் வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னாக்கா அங்கே வந்து நிறையா அந்த சாயில் எரோடு வந்து நிறையா வந்து நடக்கும் ஒரு பர்டிகுலர் ரீஜனில். ஸோ இந்த சாயில் வந்து கம்ப்ளீட்டாக எரோட் ஆகி வேறு ஒரு ரீஜனுக்கு வந்து போயிடும். இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ராக்ஸு இதெல்லாம் வந்து நிறைய அடுக்கி வச்சு அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ராக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடுக்கி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாகும். ஸோ அந்த எடுத்துகிட்டு வர்ற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து அந்த டேமுக்கு முன்னாடியே வந்து அது வந்து செட்டில் பண்ணிட்டு போயிடும். ஸோ வாட்டர் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா வெளியே வந்து ஃப்ளோ ஆகும். அந்த செடிமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த டேமோட அந்த ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து எல்லாமே வந்து செட்டில் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து டெரஸ் ஃபார்மிங். இதில் வந்து என்னன்னாக்கா அந்த ப்ராட் ஃப்ளாட் ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ அந்த ஸ்டீப் ஸ்லோப்ஸில் தான் வந்து இது வந்து க்ரியேட் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் ஸ்லோப் வந்து அந்த ஃப்ளாட் டெரேஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டீப் ஸ்லோப்பில் வந்து இரிகேஷன் வந்து நடக்கும்ல. ஸோ இதில் வந்து அந்த ரெயின்ஃபால் வந்து அந்த வாட்டரை வந்து ஈஸியாக வந்து ரெயின்ஃபால் வந்து வரும்போது அந்த வாட்டர் வந்து ஈஸியாக வந்து கீழே வந்து ஃப்ளோ ஆகி அந்த பர்டிகுலர் ஸ்லோப் வழியாக வந்து அந்த இதுக்கு வந்து சேர்ந்துடும் அந்த வாட்ரு. ஸோ அந்த ஃப்ளாட் ஸ்டீப் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அங்கே வந்து இந்த வாட்ரு வந்து ஸ்டேபிளாக வந்து ஸ்டோர் ஆகிரும். இப்போ அதனால் வந்து அந்த கிராப்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஈல்ட் பண்ண முடியும். இது வந்து அந்த சாயில் எரோஷனை வந்து இதனால் இந்த டெரஸ் ஃபார்மிங்னால் வந்து
இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்லோப் வந்து அந்த ப்ராடு ஃப்ளாட் ஸ்டெப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுனால அந்த சாயில் எரோஷனை வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக வந்து தடுக்க முடியும். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டும் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர் கிராப்பிங்னா என்னென்னாக்கா டிஃப்ரெண்ட் க்ராப்பு, டிஃப்ரெண்ட் ரோ, டிஃப்ரெண்ட் டைம். இது வந்து என்னென்னாக்கா இப்போ வந்து ஒன் செட் ஆஃப் கிராப்பை வந்து நம்ம வந்து அதை வந்து விதைச்சிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த இன்டர்மீடியட் டைமில் வந்து நம்ம ஒரு புது கிராப்பை வந்து நம்ம வந்து வளர வைக்க போகிறோம். ஸோ இந்த கிராப் வந்து வேறு ஒரு ரோலை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் கிராப், டிஃப்ரெண்ட் ரோ, டிஃப்ரெண்ட் டைப். ஸோ வெஜிடேட்டிவ் கவர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த விண்ட் எரோஷன் வந்து கம்மியாகும், வாட்டர் எரோஷன் வந்து கம்மியாகும். இதனால் வந்து அந்த ரெயின் வாஷ்லேருந்து அந்த சாயில் எரோட் ஆகிறத வந்து நம்மளால் தடுக்க முடியும். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து கான்டர் ப்ளோயிங். இதுவும் வந்து அந்த கான்டர் பெண்டு மாதிரி தான் வந்து இருக்கும். பட் அந்த பெண்டுக்கு முன்னாடியே வந்து பேரலாக வந்து அதை வந்து நம்ம வந்து கான்டர் பண்ணிடுவோம். அதாவது கான்டர் ப்ளோயிங் இதுதான். அதாவது இதில் வந்து நிறைய அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுனால இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஸ்லோ ஆகிரும். இதில் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதில் வந்து என்னென்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு 1 சென்டிமீட்டரில் ஒரு பண்டு வருதுன்னா அடுத்த ஒரு 1 சென்டிமீட்டரில் அனதர் பண்டு வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு வாட்டரோட ஃப்ளோ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபாஸ்ட்டாக இருக்காது. இப்போ ஒரு பிளெயின் ரீஜன்னா வாட்டரோட ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து க்ரியேட் ஆகி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாயிரும். ஸோ அந்த சாயில் எரோஷன் வந்து இதனால் வந்து கம்மியாயிரும். நெக்ஸ்ட் மெத்தடு வந்து என்ன அப்படின்னாக்கா ஷெல்டர் பெல்ட். இது வந்து எங்கே இது பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கோஸ்டல் ஏரியாஸ், அப்புறம் ட்ரை ரீஜன்ஸ்லலாம் வந்து இது வந்து இது பண்ணுவாங்க. இந்த கோஸ்டல் ஏரியாஸ், இந்த ட்ரை ரீஜனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நிறைய ட்ரீஸை வந்து வச்சுருவாங்க. ஸோ அது வந்து பர்டிகுலர் சாயிலில் எடுத்துகிட்டு வரும்ல, அப்போ அங்கேயே வந்து அங்கே வந்து அது வந்து செடிமெண்ட் ஆகிரும். இந்த ஷெல்டர் பெல்ட்னால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பிக்சரில் கொடுத்துருக்குற மாதிரி தான் இது வந்து அந்த விண்ட் எரோஷனை வந்து கம்மி பண்ணும். அப்புறம் வந்து அந்த சாயில் எரோஷன் இதெல்லாம் வந்து இது வந்து கம்மி பண்ணும். ஸோ இப்போ இந்த சாயிலை வந்து நம்ம வந்து கன்சர்வ் பண்ணுற மெஷர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னாக்கா முல்ச்சிங், கான்டோர் பேரியர்ஸ், ராக் டேம், டெரஸ் ஃபார்மிங், இன்டர் கிராப்பிங், கான்டோர் ப்ளோயிங், ஷெல்டர் பெட்ஸ். இதெல்லாம் வந்து சாயிலை இந்த மெத்தட்ஸ் மூலிமா நம்ம வந்து சாயிலை வந்து நம்மளால் கன்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வாட்டருங்கிறது தான் ஒரு வைட்டல் ரீனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். இப்போ எர்த் சர்ஃபேஸில் 3/4 ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் வந்து வாட்டரால் தான் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ எர்த் வந்து இதனால் எர்த்தை வந்து இதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா வாட்டர் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். எர்த்தில் வந்து அதாவது 4க்கு 3 பங்கு என்ன வாட்டரால் தான் வந்து எர்த் வந்து கவர் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஓஷனில் தான் வந்து இந்த லைஃப் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஃபார் 3.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஓஷனில் தான் வந்து இந்த லைஃப் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் லைஃப்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ வாட்டர் வந்து அந்த பிளான்ட் அண்டு அனிமல் லைஃபோட ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்து ஹெல்ப்பாக இருக்குது. வாட்டரை நம்ம ஏன் வந்து விட்டல் ரீனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா வாட்டர் வந்து ஒரு எசென்ஷியலான இம்பார்ட்டண்ட்டான ரிசோர்ஸ். இது இல்லாமல் நம்மளால் லைஃப்பை வந்து லீட் பண்ணவே முடியாது. இப்போ பர்டிகுலர் இப்போ ஓஷன்லலாம் இருக்குல்ல, அந்த வாட்டர் வந்து என்னன்னாக்கா சலைன் கண்டென்ட், அதாவது சால்ட் கண்டென்ட்டை வந்து இருக்கும். ஆனால் இந்த வாட்டர் வந்து நமக்கு வந்து ஹியூமனுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகாது, இது வந்து ஃபிட் கிடையாது. ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும்தான் நமக்கு வந்து யூசேஜாக இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னாக்கா ஓவராலாக 2.7% தான் இருக்குது. மிச்சம் இருக்கிற இந்த ரெஸ்ட் ஆஃப் த வாட்டர் வந்து ஃபுல்லாகவே வந்து சால்ட் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ 70% வந்து ஐஸ் ஷீட்ஸு, கிளாஷியர்ஸு. ஸோ 1% தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்.
இப்போ ஐஸ் ஷீட்ஸ் அண்ட் இந்த கிளாஷியர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னாக்க அண்டார்டிகா, அதுக்கப்புறம் கிரீன்லேண்டு, அந்த மவுண்டெயின் ரீஜன் இதுலலாம் வந்து அந்த கிளாஷியர்ஸ் வந்து இருக்கும், ஐஸ் ஷீட்ஸ் வந்து இருக்கும். இந்த வாட்டரும் நமக்கு வந்து ஃபிட் கிடையாது. இதை வச்சு நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஹியூமன் கன்சம்ஷனுக்கு ஏற்ற வாட்டர் வந்து என்ன அப்படின்னாக்கா கிரவுண்ட் வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர் வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த வாட்டர் அக்யூஃபர்ஸில் வந்து கிடைக்கும்ல, அதுதான் வந்து கிரவுண்ட் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டருங்கிறது என்ன அப்படின்னாக்கா ரிவர்ஸ், லேக்ஸு, அப்புறம் வந்து வேப்பர்ஸ், அந்த அட்மாஸ்பியரில் க்ரியேட் ஆகிற அந்த வேப்பர்ஸ், இதெல்லாம் தான் வந்து சர்ஃபேஸ் வாட்டர்னு நம்ம சொல்லுவோம். இது மட்டும்தான். இந்த கிரவுண்ட் வாட்டர் அண்ட் சர்ஃபேஸ் வாட்டர் தான் வந்து இந்த வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ இப்போ நமக்கு இவ்வளோ வந்து நமக்கு வாட்டர் இருந்தாலுமே அந்த ஃப்ரெஷ் வாட்டருங்கிறது நமக்கு வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் அந்த ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ஒரு ப்ரீஷியஸான ஒரு இதாக வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ வாட்டர் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் குவான்டிட்டியில் தான் வந்து இருக்குது. இதை வந்து நம்மளால் நெய்தர் ஆட் பண்ணவும் முடியாது, சப்ட்ராக்ட் பண்ணவும் முடியாது. ஓகே, அப்போ நம்ம ஆட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நம்ம எப்படி சப்ட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் எல்லாமே வந்து வெளியில் போகும். ஆனால் மறுபடியும் அது சர்க்குலேட் ஆகி நமக்கு அந்த எந்த இடத்துல எவ்வளோ வாட்டர் வந்து கிடைக்குதோ அது வந்து வேரி ஆகுமே தவிர இந்த வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த வாட்டர் வந்து மறுபடியும் வந்து வெளியில் போய் சர்க்குலேட் ஆகி மறுபடியும் நமக்கு வந்து வேறு ஒரு இதாக வந்து அந்த வாட்டர் வந்து வந்துடும். ஸோ அந்த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக நமக்கு சேமாக தான் இருக்கும். அதாவது இந்த வாட்டர் வந்து அந்த ப்ரெசிபிடேஷன் ஆகும். ஸோ இந்த வாட்டர் எல்லாமே வந்து அந்த ஓஷனில் போய் அந்த கடலில் இருந்து வேப்பர் ஆகி மறுபடியும் வந்து அந்த க்ளவுட்ஸ்க்கு போய் கண்டென்ஸ் ஆகி மறுபடியும் வந்து க்ளவுட்ஸ் வந்து அந்த ஃபர்தராக அகெயினாக வந்து கண்டென்ஸ் ஆகி ரெயின்ஃபாலாக நமக்கு வந்து கொண்டுட்டு வரும். இந்த ப்ரெசிபிடேஷன் வந்து மவுண்டெயினில் வந்து ஃபால் ஆகி ரிவருக்கு போகும். ரிவர், ஸ்ட்ரீம்ஸு இதெல்லாம் போய் அகெயின் வந்து ஓஷனோட மிங்கிள் ஆகும். இதுதான் வந்து வாட்டர் சைக்கிள். இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, ஆனால் இது வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து இது வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஹியூமன் வந்து வாட்டரை வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங், வாஷிங், அப்புறம் ப்ரொடக்ஷன் பர்பஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னாக்க அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸு, ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி த்ரூ ரிசர்வாயர்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி த்ரூ ரிசர்வாயர்ஸ், அதாவது டேமில் வந்து அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த வாட்டர் பேஸ்டு எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன், இப்போ பாப்புலேஷன் வந்து அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபுட் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து மெயின் ரிசோர்ஸ் என்னது அப்படின்னாக்கா வாட்டர் தான். ஸோ இதனால் நம்ம வந்து போர்வெல்ஸ் வந்து டிக் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நடக்குது. இப்போ பாப்புலேஷன் வந்து அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா அர்பனைசேஷன் வந்து நடக்கும். நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாகுது. அதனால நம்ம வந்து போர்வெல்ஸ்லாம் வந்து டிக் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது, அந்த வாட்டர் யூசேஜ் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். நிறையா இன்க்ரீஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூஸ். இப்போ வந்து நம்ம நிறைய அந்த டெக்னாலஜிஸ் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாஷிங் மிஷினே நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம். இப்போ வாஷிங் மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த வாஷிங் மிஷின் வந்து நமக்கு நிறையா தண்ணியை வந்து இதிலே வந்து எடுத்துரும். ஏன்னா அந்த டிட்டர்ஜென்ட் வந்து அதோட இது வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாஷிங் மிஷின் வந்து அகைன் அண்ட் அகைன் தண்ணியை எடுத்து அது ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு டேங்க்கில் ஹாஃப் ஆஃப் த டேங்க் வந்து அந்த வாஷிங் மிஷினுக்கே நம்ம வந்து ஒரு துணியை வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கே வந்து அந்த ஒரு ஹாஃப் ஆஃப் த டேங்க் வாட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து அதிகமாக ஆகுது. நம்ம ஹை ஸ்டாண்டர்ட் அந்த டெக்னாலஜி இந்த வயசாக நம்ம போக என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து அதிகமாகவே வந்து ஆகும். இது மட்டும் இல்லாமல் அந்த என்விரான்மெண்ட் டேமேஜுக்கும் இது ஒரு மேஜரான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இந்த ப்ராப்ளம் ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி, இந்த வாட்டர் ஸ்கார்சிட்டி வந்து நிறைய இடத்துல வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா,
பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூஎஸ்ஏ, நார்த் வெஸ்ட் மெக்சிகோ, பார்ட்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா, அப்புறம் ஆஸ்திரேலியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி இடத்துல வந்து வாட்டரோட ஷார்ட்டேஜ் வந்து அதிகமாக வந்து பீப்புள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நம்ம சொன்ன இடம் எல்லாமே வந்து ட்ரஃப்ட் கிளைமேட்டிக் ஜோன்ஸ், அதாவது வாட்டர் ஸ்கார்சிட்டி வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ட்ரை அந்த கிளைமேட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா வாட்டர் ஸ்கார்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வாட்டர் சோர்ஸ் வந்து வெரி லெஸ், வாட்டர் வந்து நமக்கு கம்மியான ஒரு இதில் தான் வந்து இருக்குது. ஆனால் வாட்டர் அந்த தேவைப்படுற அந்த யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டி வந்து இருக்குது. கான்சிக்வன்சஸ் ஆஃப் வாட்டர் ஷார்ட்டேஜ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா வேரியேஷன் இன் சீசனல் ப்ரிசிப்டேஷன், அதாவது மழை பெய்யும் போது ஏற்படுற அந்த வேரியேஷன், அந்த சீசனல் ரெயின்ஃபாலுங்கிறது ஒன்று இல்லவே இல்லாமல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கேசிட்டி காஸ்டு பை ஓவர் எக்ஸ்ப்ளோட்டேஷன், அதாவது வாட்டர் வேஸ்ட்டு வந்து பண்ணும்போது அந்த ப்ராப்பராக நம்ம வந்து வாட்டரை வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா கண்டாமினேட் ஆகுது. அந்த வாட்டரை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அந்த சீபேஜ் அந்த டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஹெவியாக வந்து மணி வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காமன் வாட்டர் அந்த சீபேஜ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பரான இது பண்ணாமல் அதை நம்ம விடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா இது வந்து அந்த கெமிக்கல் வேஸ்ட்டோட வந்து மிக்ஸ் பண்ணிடுது. ஸோ அந்த வாட்டர் சோர்ஸ் வந்து இது வந்து பாதிப்பு ஏற்படுது. அதாவது ஒரு 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 வாட்டர் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது அப்படின்னாக்கா இந்த சீவேஜ் இந்த டிஸ்போஸ் ஆன அந்த வாட்டர் எல்லாம் வந்து இதோட வந்து மிக்ஸ் ஆகுது. அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகுது. இதனால நிறைய வாட்டர் வந்து வேஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. அதான் நமக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா மணி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படியே விடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா அந்த வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகிடுது. ஸோ இதனாலேயே வந்து நமக்கு வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து அதிகமாக ஆகுது. ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ நம்ம என்ன ஒரு இதை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா வாட்டர் நமக்கு கிடைக்கிறதில்ல. நெக்ஸ்ட் அப்படியே கிடைச்சாலும் அது க்ளீனான ஒரு வாட்டராக கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருக்குது. ஏன்னா இந்த க்ளீன் வாட்டர் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும். ஏன்னா வாட்டருங்கிறது ஒரு ரினியூவபிள் ரிசோர்ஸ் தான். பட் இது ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னாக்க இது வந்து ஒன்ஸ் நமக்கு வந்து நம்ம எடுக்க நமக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து ஃபில் ஆகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், வாட்டரை வந்து நம்ம பொல்யூட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னாக்க வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து அதிகமாகிடும். ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த சீவேஜ் என்ன ஆகுது அப்படின்னாக்க கடல் அதுக்கப்புறமா ஆறு இதிலலாம் போய் கலக்க ஆரம்பிக்குது. அந்த அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் இதிலலாம் போய் வந்து சேர ஆரம்பிக்குது. அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டுனாக்கா அந்த ஃபர்டிலைசர் இதில் வந்து அந்த நைட்ரோஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நைட்ரோஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா இது வந்து இந்த லேக்ஸில் போய் கலக்கிறதுனால அந்த பயோடைவர்சிட்டி வந்து டேமேஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் வந்து இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகும். இந்த நைட்ரேட்டு மெட்டலு பெஸ்டிசைடு இதெல்லாம் வந்து என்ன ஆகுனாக்கா வாட்டரை வந்து நமக்கு வந்து பொல்யூட் பண்ணி விட்டுரும். ஏன் அப்படின்னாக்கா நைட்ரேட்லாம் வந்து பயோடிகிரேடபிள். ஸோ நைட்ரேட்லாம் வந்து நான் பயோடிகிரேடபிள். ஸோ இது வந்து என்ன ஆகுனாக்கா வாட்டரை வந்து பொல்யூட் பண்ணிடும். இந்த வாட்டர் வந்து நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறது மாதிரி ஆகும். ஸோ நம்ம என்ன அப்படின்னாக்கா வாட்டரை வந்து நம்ம வந்து பொல்யூட் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறது அது நம்மளோட வேலை தான். இதுக்கு வந்து நம்ம எப்படிலாம் வந்து நம்ம அந்த மெஷர்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டர் பாடிஸில் வந்து நம்ம போய் சேர்க்குறதுக்கு முன்னாடி வந்து அதை கரெக்டாக அதை வந்து ட்ரீட்டிங் தீஸ் எஃப்ளூயன்ஸ் சூட்டபிள் பிஃபோர் இன் வாட்டர் பாடிஸ் ரிலீஸிங் தெம். அதை வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி அந்த கான்டாமினேஷன்லேருந்து அதை தடுத்து நம்ம வந்து அதுக்கப்புறமா தான் அந்த வாட்டர் பாடிஸில் போய் நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து அது வந்து வாட்டரை வந்து பொல்யூட் பண்ணாது.
நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நிறையா வந்து வெஜிடேட்டிவ் கவர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா, இந்த ஸ்லோப்ஸில் வந்து நிறைய ட்ரீஸ் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த ட்ரீஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து இருக்குமா, அப்போ வந்து அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வாட்டர் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாக்னட் ஆகும். ஃபார் எ பர்டிகுலர் டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வாட்டர் வந்து கொஞ்ச நேரம் நிற்கும். அப்போ அந்த கிரவுண்டு வந்து என்ன பண்ணும், அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணுன்னா உரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து அந்த வாட்டர் ஸ்டாக்னன்ட் ஃபார் சம் டைம் அதில் வந்து அது ஸ்டாக்னன்ட் ஆகிறதுனால அந்த கிரவுண்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் தான். இதே இது ட்ரீஸ் இல்லை அப்படின்னாக்கா இந்த வாட்டர் வந்து ஃப்ளோ வந்து அதோட ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து வாட்டர் வந்து சீக்கிரமாக போய் ஓஷனோ எதுலேயோ போய் அது வந்து சேர ஆரம்பிச்சிடும். பட் அந்த ட்ரீஸ் வந்து அதிகமாக ஒன்றோட ஒன்று வந்து அடுத்தடுத்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் டைம் வந்து அந்த கிரவுண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த இதில் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகிறதுனால அது வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகும். இதனாலே நம்ம வந்து வாட்டரை வந்து நம்மளால் கன்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ இந்த சேவ் ஆகிற அந்த வாட்டர் வந்து அதிகமான ஒரு ஃப்ளோ ஆகுது அப்படின்னாக்கா, என்னன்னாக்கா அந்த இடத்துல இப்போ ஒரு வாட்டரோட ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ட்ரென்ச்சை வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபில்ட்ரு ஆயிரும். அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரிப்ளனிஷ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ கேனல்ஸ் ஆஃப் இரிகேஷன், அந்த கேனல்ஸ் ஆஃப் இரிகேஷனில் வந்து ஒரு பிளாக்கை வந்து சீல் பண்ணிடுவோம் அப்படின்னாக்கா, இப்போ கிராக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஃப்ளோ ஆகிற வாட்டர் வந்து நிறையா வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சிமெண்ட் வச்சு சீல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வாட்டர் லாஸுங்கிறது வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிரும். ஸோ இதனாலே நம்ம வந்து வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிப் ஆர் ட்ரிக்கிள் இரிகேஷன். இது வந்து என்னன்னாக்கா அந்த கான்சன்ட்ரேட்டட் அந்த பிளான்ட் ரூட்ஸ் மட்டும்தான் வந்து அந்த வாட்ரு வந்து விழுகும். ட்ரிப்புனாக்கா என்னன்னாக்கா சொட்டு நீர் பாசனம்பாங்கள்ல, அதுதான். இது வந்து சொட்டாக தான் வந்து விழும். அந்த பிளான்ட்டோட ரூட்டுக்கு மட்டும்தான் வந்து அந்த வாட்டர் வந்து விழுகும். ஃபுல்லாக வந்து நிறைய வாட்டர் வந்து அதில் வந்து விழுகாது. நிறைய ஃப்ளோ ஆஃப் வாட்டராக வந்து விழுகாது. வெறும் சொட்டாக தான் வந்து விழுகும். அதுவும் அந்த பிளான்ட்டோட ரூட்டுக்கு மட்டும்தான் தேவையான இது மட்டும்தான் விழுகும். அதனால வாட்டர் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நம்மளால் கன்சர்வ் பண்ண முடியும். ஸோ இரிகேஷனில் வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் பர்பஸில் வந்து நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணோம், அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நிறையாவே வந்து வாட்டர் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து லேண்டை பார்த்தாச்சு, சாயில் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு வாட்டரும் பார்த்தாச்சு, வாட்டரோட கன்சர்வேஷன் மெத்தட்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்டு லைஃப். The natural vegetation and wildlife, it is a narrow zone contact between lithosphere, hydrosphere, atmosphere. இந்த பயோஸ்பியரில் தான் வந்து லிவிங் பீயிங் வந்து இருக்கும். இது வந்து எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் டிபெண்ட்டாக தான் வந்து இருக்கும். அதாவது ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கும். இல்லை அப்படின்னாக்கா ஒன்றோட ஒன்று சார்ந்து தான் வந்து இருக்கும். எதுக்காக அப்படின்னாக்க அதோட சர்வைவுக்காக, அதோட லைஃப்பை வந்து சர்வை பண்ணுறதுக்காக இன்டர் ரிலேட்டடாகவும் இன்டர் டிபெண்ட்டாகவும் வந்து இருக்கும். இது வந்து என்னென்னாக்கா லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம். இதுக்கு பேர் தான் வந்து லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம். இதை வந்து நம்ம வந்து ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் டிபெண்ட். இதை தான் வந்து நம்ம அதாவது சர்வைவலுக்காக இது வந்து என்ன ஆகுதுனாக்கா ஒன்றோட ஒன்று சார்ந்து வந்து இருக்கும். இதுதான் வந்து ஈகோ சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வெஜிடேஷன் அண்டு வைல்டு லைஃப். வெஜிடேஷன், இப்போ பிளான்ஸ் வந்து நமக்கு நிறையா வந்து என்னன்னாக்கா நிறைய டிம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ஸ் வந்து என்னதெல்லாம் தருது அப்படின்னாக்கா ஃப்ரூட்ஸு, நட்ஸு, லேட்டக்ஸு, கம்மு, பேப்பர் எசென்ஷியல், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதிகமான அளவு வந்து கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் வந்து அந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு ஷெல்டரை வந்து கொடுக்குது. பிளான்ஸ் வந்து ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பிளான்ஸ் தான் வந்து அந்த சாயிலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த சாயில் வந்து எதுக்காக யூசேஜாக இருக்குன்னா அந்த பிளான்ட் க்ரோத்துக்கு வந்து ஒரு எசென்ஷியலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்டர் ரிலேட்டட் இன்டர் டிபெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கும், இல்லைன்னா அதை சார்ந்து இருக்கும். அதுதான் ஷெல்டர் பெல்ட்னா என்ன அப்படின்னாக்கா ஸ்டோரிங் வாட்டர். அண்டர் கிரவுண்டில் வந்து வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வைல்ட் லைஃப். இந்த வைல்ட் லைஃப்பில் வந்து என்னென்னாக்கா அனிமல்ஸ், பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸு, அக்வாட்டிக் லைஃப் ஃபார்ம்ஸு இதெல்லாமே வந்து வைல்ட் லைஃப்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்குது. மில்க்கு, மீட்டு, உல்லு, ஹைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹனி பீஸ்லேருந்து நமக்கு வந்து ஹனி வந்து நமக்கு கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் அந்த பாலினேஷனுக்கும் வந்து இந்த ஹனி பீஸ் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. பேர்ட்ஸ் வந்து இந்த இன்செக்ட்ஸ் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இன்செக்ட்ஸை வந்து சாப்பிடும். ஸோ அந்த டீகம்போசஸ் வந்து இதாகிறதுக்கு இந்த பேர்ட்ஸ் வந்து ஹெல்ப் ஆகுது. அந்த ஹியூமஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வல்ச்சர் வந்து டெட் லைஃப் ஸ்டாக், அதாவது அது வந்து சாப்பிட்டுட்டு அதோட அகெயின் வந்து அந்த டீகம்போசிங் இதுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு வைட்டல் கிளென்சர் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸ்கேவெஞ்சர்ஸ்னால் என்னென்னாக்கா அந்த ஃபுட்டை வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ்னால் என்னென்னாக்கா ஒரு டெட் அனிமல்ஸ் இருக்குது, அதாவது இறந்து போன அந்த அனிமல்கிட்ட இருந்து அது வந்து அதோட ஃபீடை வந்து எடுத்துக்கிடும். அந்த வல்ச்சர் வந்து அதுலேருந்து சாப்பிட்டுட்டு அதோட இது வந்து மறுபடியும் அகெயின் என்ன ஆகும், அந்த டீகம்போசிங் இதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன். வெஜிடேட்டிவ் க்ரோத் டிபெண்ட் ஆன் மாய்ஸ்சர் அண்டு டெம்பரேச்சர். இந்த வெஜிடேட்டிவ் வந்து எதெல்லாம் வந்து டிவைட் ஆகுது அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், ஷர்ப்ஸு, துண்ட்ரா. இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஹெவியான ரெயின்ஃபால் இருக்குதுன்னா அங்கே வந்து ட்ரீஸ் வந்து அடர்ந்து இருக்கும். the size of trees are dense. ஃபார் எக்ஸாம்பிள் the ஏரியா ஆஃப் மாட்ரேட் ரெயின்ஃபால் அப்படின்னாக்கா ஷார்ட் ஸ்டண்ட் ட்ரீஸாக தான் வந்து வளரும். கிராஸ்லேண்ட் ஆஃப் த வைல்டு ட்ரீஸ் அண்டு கிராஸஸ் இதுதான் வந்து க்ரோ ஆகும். டானி ஷர்ப்ஸ் அண்டு ஸ்க்ரப்ஸ் அப்படின்னாக்கா இங்கே வந்து லோ ரெயின்ஃபால் தான் வந்து இருக்கும். இந்த லோ ரெயின்ஃபால், அதாவது ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டானி ஷர்ப்ஸ் தான் வந்து வளரும். அதாவது லீவ்ஸ் எல்லாம் வந்து அந்த முள்ளா அந்த மாதிரி தான் வந்து வளரும். இப்போ மாட்ரேட் ரெயின்ஃபாலாக இருக்குது கிளியர் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம வந்து கிராப்ஸை வந்து க்ரோ பண்ணுறோம். ஸோ அந்த ஃபாரஸ்ட் கவர் ஃபுல்லாக நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு வேனிஷ் ஆக ஆரம்பிக்குது. அந்த கிராப் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து எதனால் நடக்குதுன்னா பாப்புலேஷன் வந்து அதிகமாகிறதுனால அந்த ஃபுட் சோர்ஸ் வந்து டிமாண்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டு கிராப் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த நேச்சுரல் வெஜிடேஷன் வந்து பாதிக்குது. அதனால் நேச்சுரல் வெஜிடேஷனை நம்ம வந்து கன்சர்வ் பண்ணணும். ஹவு டு கண்ட்ரோல் வைல்ட் லைஃப், நம்ம வந்து வைல்ட் லைஃப்பை நம்ம வந்து எப்படிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஃபாரஸ்ட் இஸ் த ரிச் சோர்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஃபாரஸ்ட் வந்து அந்த எக்கனாமியோட அந்த ரிச் சோர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். பிளான்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அனிமல்ஸோட ஷெல்டர் வந்து பிளான்ஸ் தான். நெக்ஸ்ட்டு டு மெயின்டைன் த ஈகோசிஸ்டம். கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து நேச்சர். பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிகேம் வல்னரபிள் அண்டு என்டேஞ்சர். அதாவது இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிக்கிட்டே வந்து வருது. ஒரு சில பிளான்ஸ்லாம் இந்த இதை விட்டு எக்ஸாஸ்டே ஆயிடுச்சு. நிறையா அனிமல்ஸும் வந்து அதை மாதிரி தான் ஃபுல்லாக அந்த அனிமல் வந்து இருந்ததுக்கான ஒரு தடமே இல்லாமல் அந்தளவுக்கு வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலலாம் வந்து என்னன்னாக்கா டீஃபாரஸ்டேஷன், சாயில் எரோஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, ஃபாரஸ்ட் ஃபயரு, அதுக்கப்புறம் சுனாமி, லேண்ட்ஸ்லைடு, இதனால் வந்து எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு வருது. இந்த டீஃபாரஸ்டேஷன், சாயில் எரோஷன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிலாம் வந்து நம்ம ஹியூமனால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபாரஸ்ட் ஃபயர், சுனாமி, லேண்ட்ஸ்லைடு, இந்த சுனாமியும் லேண்ட்ஸ்லைடும் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்னால வர்றது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு அனிமல் போச்சிங்னா என்னென்னாக்கா வேட்டையாடுறது. இந்த அனிமல் போச்சிங்னால அந்த நம்ம அனிமல்ஸை வந்து வேட்டையாடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷஸ் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. எதுக்காக வந்து இதை நம்ம வந்து போச் பண்ணுறோம், வேட்டையாடுறோம் அப்படின்னாக்கா அந்த அனிமல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை வந்து நம்ம வந்து வேட்டையாடுறோம். இப்போ அந்த அனிமல்ஸோட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எது அப்படின்னாக்கா அந்த அனிமல்ஸோட ஸ்கின்னு, ஹின்ஸு, நெயில்ஸு, டீத்து, ஹார்ன்ஸு, ஃபெதர்ஸ் இதெல்லாமே வந்து இலீகலாக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
எந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து வேட்டையாடுறாங்க அப்படின்னாக்கா ரைனோசரஸ், ஸ்னோ லியோபர்ட்ஸ், ஆஸ்ட்ரிச், பீகாக்கு, டைகர், லயன், எலிஃபெண்ட், டீர், பிளாக் பக்கு, அப்புறம் crocodile இதெல்லாமே வந்து பவுச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த அனிமல்ஸு இதெல்லாத்தையும் நம்ம வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா கன்சர்வ் த அனிமல்ஸ் நிறையா வந்து நேஷ்னல் பார்க்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும், வைல்டு லைஃப் சாங்சுரிஸை வந்து க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் இதெல்லாத்தையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பவுச்சிங்கை வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். இந்த நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இதெல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணால் தான் அந்த அனிமல்ஸை வந்து நம்மளால் கன்சர்வ் பண்ண முடியும். அதாவது இதுதான் அந்த ஃபாரஸ்ட் லைஃப், அந்த நேச்சுரல் வெஜிடேஷன், அந்த வைல்டு லைஃப்ஸ், அந்த அனிமல்ஸை வந்து நம்ம வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து பண்ணணும். அதாவது அந்த ஃபாரஸ்ட்டு, அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இதெல்லாத்தையும் நம்ம அதிகப்படியாக நம்ம இது பண்ணால் தான் இந்த அனிமல் ஸ்பீஷஸை வந்து நம்மளால் கன்சர்வ் பண்ண முடியும். அதனால வந்து இதெல்லாம் வந்து நம்ம நிறையா வந்து க்ரியேட் பண்ணணும். அப்புறமா வந்து இலீகல் இந்த பவுச்சிங்கை வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு இன்னும் நிறையா வந்து மெஷர் வந்து க்ரியேட் பண்ணணும். இதனால மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த வைல்டு லைஃப்பை வந்து கன்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம வந்து லேண்டு, சாயில், வாட்டர், அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் அண்டு வைல்டு லைஃப் இந்த லெசன் இவ்வளோ இதுவுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து எதனால் வந்து ஏற்படுது, இது வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரீஷியஸு, நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து கன்சர்வ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் அடுத்த இதில் பார்க்கலாம்.